மதுரை மாவட்டம் முத்தங்குடியில் திமுக தென்மண்டல பாக முகவர்கள் மாநாடு கோலாகலம். மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 1.5 லட்சம் திமுகவினர் உற்சாக வரவேற்பு. இனி நாமதான், இனி எப்பவுமே நாமதான் என திமுக தென்மண்டல பாக முகவர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் நம்பிக்கை. சித்திரை திருவிழா போல கூடியிருக்கும் திமுக தொண்டர்களை பார்க்கும்போது நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பேச்சு. இனி நாமதான், இனி எப்பவுமே நாமதான். இன்னும் சொன்னா சித்திரை திருவிழா போல கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் உற்சாகமடைகிறேன். உத்தங்குடி முழுக்க உடன்பிறப்புகள் குடியேறிவிட்ட மாதிரி எனக்கு இருக்கு. பிப்ரவரி மாதத்தில் திமுக நடத்திய மாநாடுகள் எல்லாமே ட்ரெய்லர் தான். மார்ச் மாதத்தில் மெயின் பிக்சர் காண்பிக்கப்படும். மார்ச் 30ஆம் தேதி திருச்சியில் 10 லட்சம் பேர் கூடும் மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இப்போ நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். இங்க நம்ம மாண்புமிகு நேரு வந்திருக்கிறார். திருச்சியில மெயின் பிக்சர் காமிக்க தயாராகிட்டு இருக்கிறோம். குறிச்சு வச்சுக்கோங்க, மார்ச் 9ஆம் நாள் திமுக நிர்வாகி எல்லாரும் திருச்சியில திரள போறோம். எவ்வளவு பேரு? 10 லட்சம் பேர் கூடுகிற மாநாட்டை தமிழ்நாடே பார்க்க போகுது. திமுக அரசு கொடுத்த 5000 ரூபாயை மத்திய பாஜக அரசு எடுத்துக்கொள்ளும் என்ற பயத்தில் வங்கிகளில் பணம் எடுக்க பெண்கள் குவிந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுவாரஸ்ய பேச்சு. மக்களுக்கு கொடுத்தால் திமுக அரசு, மக்களிடமிருந்து எடுத்துக்கொண்டால் பாஜக அரசு என விலாசம். நாம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் அந்த தொகையை உடனடியா வித்ட்ரா பண்ண போயிட்டாங்க. மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்குங்க. மக்கள் கிட்ட இதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும். மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வரும் பிரதமர் மோடியிடம் மெட்ரோ எங்கே, எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் வரவே இல்லை ஏன் என கேட்க வேண்டும் என்று மதுரை மக்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள். மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வருகிறார், வரப்போகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, இவ்வளவு அக்கறையோடு மெட்ரோ ரயிலுக்கு பேசுறவர் ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். கேட்பீங்களா? கோவை மெட்ரோ எங்கன்னு கேட்கணும். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் கோரிக்கைகளாக கூட கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக விமர்சனம். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். ரயில் மூலம் திமுக அமைச்சர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்துவதாக மத்திய பாஜக அரசு மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆட்சியே போனாலும் எந்த சித்து விளையாட்டுக்கும் அஞ்சாமல் திமுக ஒரு கை பார்க்கும் என திட்டவட்டம்.
நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பார்க்கிறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்க திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். சென்னை அடுத்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்று பதிலடி. கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோக செயல், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஸ்டாலின் தான் துரோகி. துரோகி என்று அடையாளம் காட்டப்படுகின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா இடத்திலும் கஞ்சா கிடைப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. இளைஞர்கள், மாணவர்களை போதைக்கு அடிமையாக்கிய துரோகி முதலமைச்சர் என ஆவேசம். எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை நடக்குதுல்ல, உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்களை, மாணவர்களை, பொதுமக்களுக்கு போதைக்கு அடிமையாக்கிய துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். நினைவு இல்லாத மனிதர் முதலமைச்சர் என எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு திட்டங்களை நிறைவேற்றியதாக பேசிய முதலமைச்சருக்கு பதிலடி. இருட்டில் நடந்து செல்லும் பயந்தாங்கொல்லி போல ரயிலுக்கு பயப்பட மாட்டேன் என முதலமைச்சர் கத்திக்கொண்டு செல்வதாக இபிஎஸ் விமர்சனம். நீயே பைபிள் எதுக்கு காட்டுற? இன்னைக்கு இருட்டில் போகும்போது கத்திக்கிட்டே போவோம். பயந்தாங்கொல்லி தான் இருட்டில் போகும்போது கத்திட்டு போவாங்க. அப்படி ரைடுக்கு பயப்பட மாட்டேன்னா மடியில கனம் இருந்தால் வழியிலே பயம் இருக்கத்தான் செய்யும் திரு ஸ்டாலின் அவர்களே. அமைச்சர் நேரு மீதான வழக்கை சந்திக்க தில்லு, திராணி, தெம்பு இருக்கிறதா என திமுகவினருக்கு சவால். வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சியினர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் திமுக. முதற்கட்டமாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு. மதுரை தமுக்க முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரையில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பயணித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். ஐந்து முறை தமிழ்நாட்டில் மதுரை வடபழஞ்சி எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் பின்னாக் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆங்குரான் அறிவியல் மையத்தினையும் திறந்து வைத்தார். உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு தாய் தமிழை போற்றும் வகையிலான புகைப்படங்களுடன் பதிவிட்ட எடப்பாடி பழனிசாமி. எக்ஸ் பதிவில் காவி உடையில் திருவள்ளுவர் இருப்பது போன்ற படம் பதிவிடப்பட்டதால் புதிய சர்ச்சை.
தாய்மொழி நாள் பதிவில் காவி உடையில் திருவள்ளுவர் படம் இருந்தது சர்ச்சையானதால் படத்தை உடனடியாக நீக்கிய ஏபிஎஸ். படத்தை நீக்கிவிட்டு வெறும் வாழ்த்து மட்டும் மறுபதிவு. பாஜக மீதான விசுவாசம் எடப்பாடி பழனிசாமியை முழு சங் பரிவார் சேவகராக மாற்றியிருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சனம். பாஜகவினரை போலவே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசவும் தொடங்கிவிட்டதாக சாடல். RSS மற்றும் பாஜகவுடன் இணைந்தவுடன் எடப்பாடி பழனிசாமியின் சிந்தனை காவி மயமாகிவிட்டதாக செல்வ பெருந்தகை காட்டம். திருவள்ளுவரின் உருவப்படத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சாயலை ஏற்படுத்துவது தமிழர் பண்பாட்டு மரபுக்கு எதிரான செயல் என்றும் கண்டனம். பாஜகவின் பிடியில் சிக்கிய அதிமுக மெல்ல மெல்ல காவிமயமாகிறது என்பதற்கான சான்றாக EPS பதிவு என்று விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அதிமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டை RSS தான் ஆளும் என்று திட்டவட்டம். அதிமுக பாஜகவின் பிடிக்குள் எப்போதே போய்விட்டது. மெல்ல மெல்ல அது காவிமயமாகி வருகிறது. அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும். திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூரில் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி மாநாடு கோலாகலம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் நாதாக வேட்பாளர்கள் அறிமுகம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டி. 1000 விளக்கில் திரைப்பட இயக்குநர் களஞ்சியம், வேதாரண்யத்தில் இடும்பாவனம் கார்த்திக், மேட்டூர் தொகுதியில் வீரப்பனின் மகள் வித்யாராணி போட்டியிடுவதாக அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை முடுக்கிவிடும் வகையில் கண்காணிப்பாளர்களை நியமித்து தாவேக தலைவர் விஜய் உத்தரவு. ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா தலைமையில் 20 பேர் கொண்ட குழு அமைப்பு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 11,688 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறுவது வெட்கக்கேடானது என அன்புமணி கண்டனம். காலி இடங்களில் 10ல் ஒரு பங்கை கூட நிரப்பாமல் சாதனை மகுடம் சூடிக்கொள்ள துடிப்பதா என்றும் கேள்வி. தேர்தல் களத்தில் யாரும் கண்டுகொள்ளாத விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பரிதாப நிலையில் உள்ளது. இந்த தேர்தலோடு தாவேக முடிந்துவிடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். தாவேக பற்றி யாரும் கண்டுகொள்வதே கிடையாது. களத்தில் அதிமுக எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக. ஆகவே தாவேக என்பது பரிதாபத்துக்குரிய ஒரு கட்சியாக இந்த தேர்தலோடு முடிந்துவிடும். திருப்பூரிலிருந்து பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக பதிவிட்ட புகார். வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்து 8 செல்போன்கள், 18 சிம் கார்டுகளையும் பறிமுதல் செய்தனர் டெல்லி போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரிப்பு. 1 பவுன் 1,17,440 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த லஷ்கர்-இ-தொய்பா திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை. இந்தியாவில் பழமை வாய்ந்த கோவில்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்த திட்டம் என்ற தகவலை அடுத்து பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. அமெரிக்க ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினையில் பிரதமர் மோடி சமரசம் செய்யப்பட்டு விட்டதாகவும் அவரது துரோகம் தற்போது அம்பலமாகி உள்ளதாகவும் ராகுல் காந்தி பதிவு. இனி அவரால் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்பதால் மீண்டும் சரணடைவார் என்றும் சாடல். மும்பை தானேவுக்கு சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிர்ப்பு. சுங்கச்சாவடி அருகே கான்வாயை மறிக்க முயன்ற பாஜகவினரால் பரபரப்பு.
டெல்லி ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் காங்கிரசார் போராட்டம் நடத்தியதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு. புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கம். மக்கள் துணியோட முறியடிப்போம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புகழ். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் புகழ். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் புகழ். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் புகழ். கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜின் வீட்டை முற்றுகையிட்ட காங்கிரஸ் கட்சியினர். அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்த பெண்ணின் வயிற்றில் கத்திரிக்கோலை வைத்து தைத்ததற்கு பொறுப்பேற்க கூறி போராட்டம். உறைய வைக்கும் ஆர்க்டிக் பகுதியில் ஐஸ் தண்ணீரில் குதித்து கனடா ராணுவ வீரர்கள் மீட்பு ஒத்திகை. ரோந்து பணியின் போது பனிக்கட்டுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டதால் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்வது தொடர்பாக பயிற்சி. ரஷ்யாவின் படையெடுப்பால் அழிந்த யுக்ரைனின் போக்ரோவ்ஸ்க் நகரில் கட்டிடங்கள், பாலங்கள், சாலைகள் உள்ளிட்டவை சேதமடைவதற்கு முன்பும் சேதமடைந்த பின்பும் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரை வென்று இந்திய மகளிர் அணி அசத்தல். 3வது மற்றும் கடைசி போட்டியில் ஸ்மிருதி மந்தனாவின் சிறப்பான ஆட்டத்தால் 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி.